ஹாய் ஹலோ வணக்கம். இன்னைக்கு நமக்கு ஈரா சரவணன் டைரக்ஷன்ல வெளிவந்த நந்தன் இந்த படத்தை பத்தி பார்ப்போம். இந்த படத்துல வந்து எம் சசிகுமார், சுருதி பெரியசாமி, பாலாஜி சக்திவேல் சொல்லி ஏகப்பட்ட பேர் நடிச்சிருக்காங்க. இந்த படத்தோட ஸ்டோரியை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு வந்து சேரும். இந்த படத்தோட ஸ்டோரி என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு கிராமம். அந்த கிராமத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஹை சிட்டியான ஒரு ஜாதியில் இருக்கிற பாலாஜி சக்திவேல் டீம் அண்டு லோ பட்ஜெட்ல இருக்கிற லோ குவாலிட்டியில இருக்கிற நம்ம சசிகுமார் டீம் இவங்களுக்குள்ள நடக்கிற ஒரு அரசியல் போராட்டம் தான் இந்த படத்தினோட மொத்த ஸ்டோரி. இந்த படத்தினோட ஸ்டோரி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே இந்த கதையில வந்து இந்த மாதிரி எல்லாம் நடக்குமா அப்படின்னு சொல்லிட்டு யாராச்சும் கேட்டீங்கன்னா கண்டிப்பா அவங்க கையை பிடிச்சிட்டு போய் இந்த இடத்துல நடக்குதுன்னு சொல்லி நான் காட்டுவேன்னு சொல்லிட்டு ஈரா சரவணன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் ஓப்பனிங்லேயே டிஸ்கிளைமர் போட்டுறாரு. அதுக்கப்புறம் தான் இந்த படத்தினோட ஸ்டோரியா ஆரம்பிக்கிறாங்க. இந்த படத்துல வந்து நந்தன் அப்படிங்கிற கேரக்டர் வந்து நீங்க சசிகுமாரா தான் இருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கண்டிப்பா டெபினெட்லி நீங்க சூஸ் பண்ணிருப்பீங்க. ஆனா கண்டிப்பா அந்த கெஸ் பண்ணிருப்பீங்க. கண்டிப்பா நந்தன் கேரக்டர் அவர் கிடையாது. அந்த ஊர்ல ஒரு ஆதிக்க சாதியை எதிர்த்து போராடுற ஒரு தலித்தினுடைய சமுதாயத்தை சேர்ந்த ஒருத்தர் தான் நந்தன். அவர் என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா, அவர் எதிர்த்தறனாலேயே என்னமோ அவர் வந்து ஒரு ஆக்சிடென்ட்ல இறந்துடுறாரு. இறந்த உடனே பரம்பரையா பிரசிடண்ட் பதவி வந்து பாலாஜி சக்திவேல் ஆகிய உயர்ந்த கம்யூனிட்டி சைடு தான் இருக்குது. இவங்க என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, ஒரு டைம்ல அவங்க வீட்டுல அதாவது வந்து அத பாலாஜி சக்திவேலனுடைய அப்பா அவர் வந்து படுத்த படுக்கையா கிடக்கிறாரு. ஜிஎம் குமார் அவர் பேரு, டைரக்டர். அவர் படுத்த படுக்கையா கிடக்கிறாரு. அவர் என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா, தன்னுடைய அப்பாவுக்கு பணிவிடை செய்யறதுக்காக சசிகுமார், அதாவது கூல்பானை அவர் பெயர் அந்த படத்துல, அவர் என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா, அவரை வந்து அதாவது ஒரிஜினல் பேரு அன்பேத்குமார்னு சொன்னா அவங்களுக்கு வந்து கேவலமா இருக்குன்னு சொல்லிட்டு கூல்பானை அப்படின்னு சொல்லி பேர் வச்சிருப்பாங்க அந்த படத்துல. அவங்க என்ன பண்றாங்க பாத்தீங்கன்னா, அந்த பெரியவருக்கு வந்து பணிவிடை செய்யற வேலை தான் நம்ம சசிகுமார் செய்வாரு. அதாவது யூரின் போனா எடுத்து போடுறது, அது வந்து அவர் கிளீன் பண்ணி வைக்கிறது, இந்த மாதிரி தான் செய்வாரு. ஆனா அதுக்கு கூட தீண்டாமை அப்படிங்கிற ஒரு ஆயுதத்தை உபயோகப்படுத்துவாங்க. அவங்க உள்ள வந்து என்ன கிளீன் பண்ணி போனதுக்கு அப்புறம் ரூமுக்கு சுத்தம் பண்ணணும்னு சொல்லி சொல்ற மாதிரி சீன்லாம் நிறைய இருக்கு. அது வந்து அவங்களுக்கு வந்து அடிமையா வாழ்ந்துட்டு இருப்பாரு அந்த ஊர்ல சேர்ந்த நம்ம கூல்பானை சசிகுமார். இன்னொரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, அந்த ஊர்ல ஒரு அரசியல் எலெக்ஷன் வருது. அப்ப என்னன்னு பாத்தீங்கன்னா, திடீர்னு தேர்தல் கமிஷன் வந்து ஒரு சின்ன ஒரு அறிக்கை விட்டுறாங்க. என்னன்னு பாத்தீங்கன்னா, ரிசர்வ் தொகுதியா மாத்திடுறாங்க. ரிசர்வ் தொகுதினா அதாவது என்னன்னா, அந்த ஊர்ல தலித் அதாவது எஸ்சி மக்கள் தான் நிக்கணும், மேல் ஜாதிக்காரங்க யாரும் நிக்க கூடாது அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்த பண்ணிடுறாங்க. பண்ணோன்னே என்னன்னு பாத்தீங்கன்னா, இவரு பாலாஜி சக்தியில இருக்கிற அந்த ஊர்ல இருக்கிற பெரிய கம்யூனிட்டி சேர்ந்த அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டு இருக்கிற அவர் என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா, யார் நிறுத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் பாக்குறாரு. பார்த்தோன்னே ஒருத்தரை செலக்ட் பண்றாங்க. செலக்ட் பண்ணோடனே அவர்கிட்ட போய் பார்க்கும்போது அவர் மீசையெல்லாம் வலிச்சுக்கிட்டு நல்லா இதா இருக்கும்போது அவர் பார்த்தோன்னே இவங்களுக்கு கடுப்பாயிருது. மீசை வச்சுக்கிட்டு ஒருத்தர் நம்ம முன்னாடி நிக்கிறதா முறுக்கி விட்டுட்டு அப்படின்னு சொல்லிட்டு அவனை மதிக்காம போயிருவாங்க. அதுக்கப்புறம் கூல்பானியா இருக்கிற தன்னோட அடிமையை இந்த வந்து பிரசிடண்டா நிறுத்தினா நம்ம ஆட்சி பண்ணிக்குவோம், அவன் பிரசிடண்டா பேருக்கு தான் இருந்துட்டு போறான் அப்படிங்கிற மாதிரி அவனை நிறுத்தி அவனை ஜெயிக்க வைப்பாங்க. ஜெயிக்க வச்சதுக்கு அப்புறம் அவர் என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா, அவங்களை எதிர்த்து ஒரு விஷயத்த கூட அவரால் பண்ண முடியாம போயிடும். ஏன்னா அது எத்தனைக்கும் காரணம் அவங்களோட கம்யூனிட்டி தான். அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, அவரே ராஜினாமா பண்ற மாதிரி பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் இன்னொருத்தர் நிறுத்துவாங்க. இன்னும் நிறைய விஷயங்கள் நடக்கும். இந்த படத்தை பொறுத்த அளவுக்கு ஜாதி படத்தை எடுத்தாவே நம்ம வந்து கல்லா கட்டிடலாம் அப்படிங்கிற நினைக்கிற சில டைரக்டர்னா நிறைய பேர் அப்படி இருக்கிறாங்க. ஆனா இருந்தாலும் இந்த படத்தை எடுத்திருக்கிற டைரக்டரும் அந்த நோக்கத்துல தான் எடுத்திருப்பாரோ அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை உருவாகுது. ஏன்னா அதாவது நீங்க தலித்து எஸ்சின்னு சொல்லி ஓப்பனா நீங்க பேசுறீங்க இல்லையா, ஆனா அந்த உயர்ந்த ஜாதிக்காரங்க யாருன்னு சொல்லிட்டு நீங்க கரெக்டா சொல்லிருக்கணுமா இல்லையா? அது என்ன ஜாதிக்காரங்க, இந்த மாதிரி ஜாதிக்காரங்களை அடக்கி ஆள்றாங்க அப்படிங்கிற ஒரு தாட் வந்து நீங்க கொடுத்திருந்தீங்கன்னா அது வந்து நம்ம ஏத்துக்கிற விஷயமா இருக்கும். ஏன்னா இந்த ஜாதி நீங்க சொல்லும் போது நீங்க அந்த ஜாதி நீங்க சொல்லிதான் ஆகணும். அது வந்து சொல்லாம விட்டது என்ன காரணம்னு தெரியல ஈரா சரவணன் அவர்களே. அது என்னன்னா, நீங்க ஒரு அவங்களால சொன்னா பிரச்சனை ஆயிரும் அப்படிங்கிற மாதிரி நீங்க நினைக்கிறீங்களோ என்னவோ, அது எனக்கு தெரியல. பர்சனலா நீங்க அப்படி பண்ணாங்களா அதையான்னு தெரியல. அது இன்னொரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு ரொம்ப ரொம்ப ரசிச்சு பார்க்கக்கூடிய ஒரு சீன் இருக்குப்பா. அது என்னன்னு பாத்தீங்கன்னா, அதாவது இந்த அவங்க கம்யூனிட்டிலேயே ஒரு பிரச்சனை நடந்துரும். அந்த பிரச்சனைக்கு என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, ஒரு குரூப் சசிகுமாரை கூட்டு வருவாங்க எலெக்ஷன் நிறுத்துறதுக்கு, இன்னொரு குரூப் வந்து இன்னொரு பெரியவரை கூட்டு வருவாங்க. ரெண்டு பேரும் என்னன்னு பாத்தீங்கன்னா, ரெண்டு பேரும் உட்காந்து பேசிட்டு இருப்பாங்க. அப்போ அவங்க ரெண்டு பேரும் சண்டை போட்டுட்டு இருப்பாங்க. அதாவது என்ன, கூட்டிட்டு வந்தவங்க எல்லாம் குரூப்பா சண்டை போட்டுட்டு இருப்பாங்க. இவங்க ரெண்டு பேரும் தனியா உட்காந்து பேசிட்டு இருப்பாங்க. பார்க்க போனா நம்ம ரெண்டு பேரும் தான், உன் ஆளுக்கு நீ நிக்கிற, என் ஆளுக்கு நான் நிக்கிறேன், நம்ம ரெண்டு பேரும் தான் போட்டி போடுறோம், சட்டப்படி பார்த்தா நம்ம ரெண்டு பேரும் சண்டை போடணும், அவனுங்க ஏன் சண்டை போட்டுட்டு இருக்காங்க தெரியலையேங்கிற பேசுற வசனம் உண்மையிலே ராசரவணன் வேற லெவல் வசனம். அது சூப்பரா இருக்குது. அந்த உண்மையிலே அந்த நல்லா ப்ரொடெக்ட் பண்ணி நம்மளுக்கு காட்டி வைக்கிற விதம் சூப்பரா இருந்துச்சு.
அப்புறம் அவங்க வீட்டுல அந்த அந்த யூரின் பை எடுத்துட்டு போகும்போது அவங்க அவ்வளவு கேவலமா பார்ப்பாங்க. அவங்க பக்கத்துல உட்காந்து நம்ம சாப்பிடறது கூட தகுதி இல்லாத ஆளுன்னு தெரிஞ்சும் போய் உட்காந்து எல்லாத்தையும் மறந்து சாப்பிடும்போது எல்லாரும் எந்திரிச்சு போவாங்க. அந்த சீன்லாம் நல்லா, அதாவது என்ன சொன்னா இந்த சமுதாயத்தை சேர்ந்த மக்களை வந்து நம்ம இவ்வளவு தூரம் தான் வச்சிருக்கிறோம் அப்படின்னு காட்டுறதுக்கோசரம் நிறைய சீன்கள் இதுல வந்து பண்ணிருக்காங்க. அவரு அதாவது பிரசிடண்ட் ஆனதுக்கு அப்புறமும் கூட அவர் வந்து யாருமே மதிக்கிறதே கிடையாது. அந்த கட்டடத்தை திறக்காம அவர் வாசப்படியில் உட்கார வைக்கிறதாகட்டும், அவர் வந்து பிரசிடண்ட் ஆனதுக்கு அப்புறம் போய் பிடிஓவா வர நம்ம சமுத்திரக்கணி பார்த்து நேரடியா போய் தன்னோட பிரச்சனைகளை சொல்றதாகட்டும், அதுக்கப்புறம் அந்த ஊருக்குள்ள வந்து நீங்க பிடிஓ பார்த்து பேசிட்டியா, அதனால என்னோட நிலத்துல தான் நீங்க இருக்கிறீங்க, அதனால உடனே காலி பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அந்த வில்லன் சொல்ற விஷயங்களாகட்டும், இது எல்லாமே நம்மளுக்கு வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா இது நிறைய படங்கள் நம்ம பார்த்து சலிச்சு போன விஷயம் தான். இருந்தாலும் இந்த படத்துல காட்டியிருக்கும் போது ஒரு சின்ன ஒரு இம்பாக்ட் நம்மளுக்கு கொடுக்கதான் பாக்குது. அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் நான் சொல்ல மறந்துட்டேன். இந்த படத்தினுடைய வில்லன் போர்ஷன் சூப்பரா பண்ணிருக்காரு நம்ம பாலாஜி சக்திவேல். அவரை பார்த்தாவே கோபம் வர மாதிரி பண்ணிருக்காரு. உண்மையிலேயே அது வந்து ஒரு ஹேண்ட்ஸ்அப் தான். நல்ல நடிகர்களுடைய தேர்வு நல்லா எடுத்துட்டாங்கன்னா அந்த படம் வந்து நல்லா இருக்கோ இல்லையோ அது ரெண்டாவது விஷயம். அதாவது ஒரு உயர்ந்த கம்யூனிட்டிக்காரன் நம்ம காட்டுறோம், இவனை வந்து இப்படிதான் நம்ம காட்டினாதான் மக்கள் ரசிப்பாங்க அப்படிங்கிற ஒரு அந்த வில்லனுடைய பார்க்கும் போதே நம்மளுக்கு ஒரு கோபம் வருது பாத்தீங்களா, அந்த இடத்துல அந்த டைரக்டர் டச். அவர் வந்து உண்மையிலேயே ஜோசிஸ்டர் தான் நம்ம அந்த இடத்துல சொல்லணும். சசிகுமாரை காட்டுற விஷயங்கள் வந்து அவர் ஆரம்பத்துல ஒரு மாதிரியா நம்மளுக்கு ப்ரொடக்ட் பண்ணி காட்டுறாங்க. அவர் வந்து பிரசிடண்ட் ஆனதுக்கு அப்புறம் ஒரு மாதிரியா காட்டுறாங்க, கிளைமேக்ஸ்ல ஒரு மாதிரியா காட்டுறாங்க. ரொம்ப அடிச்சு துன்புறுத்தி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கதான் செய்யுது அங்கங்க. ஆனா இருந்தாலும் இது வந்து கொஞ்சம் மிகைப்படுத்தி அதிகப்படுத்தி கொஞ்சம் ராவா காட்டின மாதிரி எனக்கு ஒரு விஷயம் தெரியுது. இந்த படத்தினோட டைரக்டர் இருக்கிற இரா சரவணன் அவர்களுக்கு நான் சொல்லிக்கிறது என்னன்னா, அதாவது வந்து நீங்க தாழ்ந்த கம்யூனிட்டி பேரை சொல்லி நீங்க இந்த மாதிரி பண்ணிட்டாங்கன்னு சொல்லும்போது நீங்க உயர்ந்த கம்யூனிட்டி பேரையும் சொல்லி இல்லாம அந்த படத்தை எடுக்கணும். அதுதான் என்னுடைய கேள்வி. அந்த படம் வந்து நீங்க ஒரு டைம் போய் வாட்ச் பண்ணலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. தியேட்டர்ல பாருங்க. கண்டிப்பா அந்த படம் பாத்தீங்கன்னா அது 2 மணி நேரத்துக்கு உள்ள இருக்கிறதுனால கண்டிப்பா என்ஜாய் பண்ணுவீங்க. சசிகுமாரனோட ஆக்டிங் நல்லா இருக்கு. ஹீரோயினியா வர அந்த பொண்ணு உண்மையிலே நல்லா நடிச்சிருக்காங்க. கிளைமேக்ஸ்ல எல்லாம் ரொம்ப அடிவாங்கிற சீன்லாம் நம்மளுக்கே பதவதைப்பை ஏற்படுத்துற மாதிரி இருக்கு. காமெடின்னு சொல்ல போனா இந்த படத்துல அவ்வளோக்கா ஒண்ணும் இல்ல. ஆனா இருந்தாலும் அப்பப்ப கொஞ்சம் இவங்க பேசுறதே பெரிய காமெடியா தான் இருக்கு. அப்புறம் என்ன போய் இந்த படத்தினுடைய ரேட்டிங் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 55 இருந்து ஒரு 60க்குள்ள கொடுக்கலாம். என்னுடைய பர்சனல் ஒப்பீனியன். உங்களுக்கு எப்படி இருக்குன்னு நீங்க பார்த்துட்டு நீங்க கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.